தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான 2024ஆம் வருடத்திற்குண்டான புத்தாண்டு பலனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வருடம் முழுவதும் என்னென்ன சாதகம் பாதகம் நிகழப்போகுது அப்படின்றத இந்த காணொலி மூலமாக தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆதிகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ராசிநாதன் குருவாகப்பட்டவர் இப்போதுக்கு உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இந்த 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது ரொம்ப யோகமான ஒரு விஷயம்தான். ஏன்னா ராசியை பார்த்துட்டே இருப்பார், உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்த்துட்டு இருப்பார், மற்றும் வருமான ஸ்தானத்தை பார்த்துட்டு இருப்பார். இதனால் உங்களுக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் எதெல்லாம் சாதகமாக கிடைக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அடுத்த லெவல் போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். தந்தையார்கிட்ட ஏதாவது உங்களுக்கு ஆக வேண்டியது இருக்குது, அதையும் தாராளமாக இந்த நேரத்தில் கேட்டு முயற்சி செஞ்சு வெற்றி பெறலாம். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது வருமானம் சார்ந்த விஷயத்தில் தடைகள் இருக்குது, இல்லை வருமானத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவேட் பண்ணணும், பெருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலனை அமைச்சு கொடுக்கும். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு காத்துட்ருக்கு. இதனால் இந்த காலகட்டத்தை மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கிறதுனால, குருவால் அனுகிரகம் இருக்கிறதுனால கட்டாயம் இந்த காலத்தை யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு. 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானத்தில் அமரும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் சனீஸ்வரனுடைய சப்போர்ட் இருக்கும். அதாவது சனிக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அமர்ந்த இடத்த வளப்படுத்துவார், பார்க்கும் இடத்த பாழாக்குவார் அப்படின்ற பழமொழி இருக்குது. குரு அமர்ந்த இடத்த பாழாக்குவார், பார்க்கும் இடத்த வளப்படுத்துவார் அப்படின்றது இருக்குது. அந்த அடிப்படையில் சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சரியான முயற்சிகளாக இருந்தால் கிட்டத்தட்ட 2 வருட காலங்கள் 2.5 வருட காலங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு சனீஸ்வர பகவான் காத்துட்டு இருக்காரு. மேலும் உங்களுக்கு இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் சனியினுடைய இது முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லா விதமான முயற்சிகளும் செய்து சனீஸ்வரன் மூலமாக நிறைய யோகமான பலன்களை அனுபவித்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சனீஸ்வரன் உங்கள் ஜாதகத்திலிருந்து ராசியிலிருந்து எந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காருனாக்கா 5ஆம் இடத்துல பார்த்துட்டு இருக்காரு. இப்போ குழந்தைகள் மீதும் குழந்தைகளுடைய உடல் நலத்தின் மீதும் சற்று அக்கறை கொள்ள வேண்டும். படிக்கும் குழந்தைங்களுக்கு இப்போ இன்கேஸ் சிறு வயது குழந்தைங்க இருக்காங்க, படிக்கிற குழந்தைங்களானாக்கா உங்களுடைய கல்வியில் கொஞ்சம் கட்டாயம் கவனம் இருக்கிறது நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியவங்களுக்கெல்லாம் தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் குலதெய்வ வழிபாடை வளப்படுத்திட்டு வந்தால் தான் உங்களால் அடுத்த நிலைக்கு பயணம் செஞ்சுட்டே இருக்க முடியும். 5ஆம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் குலதெய்வ தோஷங்களோ இல்லை குலதெய்வத்துக்காக ஏதாவது வேண்டுதல்களோ இருந்ததுனாக்கா அதுக்கு போய் பிரீத்தி செஞ்சுட்டு வந்துடுங்க. தெய்வத்துக்கு ஏதாவது ரொம்ப நாளாக வேண்டப்பட்டது செய்யாமல் இருந்தாலும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருங்க. குரு போகிறதுக்குள்ள உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக பார்த்துட்டே இருக்காரு. இது பாக்கியஸ்தானம். இப்போ குரு உங்களுக்கு செயல்படுத்துகிறாரு, ஆனால் சனி உங்களுக்கு அதை செய்யறதுக்கு தடுக்கிறாரு. அப்போ என்னன்னாக்கா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் தடைப்பட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு கீழ் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் இல்லை உங்கள் சக நண்பர்கள் கூட வேலை செய்கிறவங்களாலேயோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் உடல் ஊனமுற்றவங்க இல்லை பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வயதான தோற்றம் இருக்குது, இவங்களால நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பார்த்து பழகுனீங்கன்னாக்கா உங்களுடைய தகுநிலை வளர்ந்து போகும். அடுத்தது உங்களுடைய தகுநிலையை வளர்கிறதுக்கும் உங்களுக்கு வர வேண்டிய கிரெடிட் ப்ளஸ் ஆகிறதுக்கும் நீங்கள் சனிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் போய் பிரீத்தி செஞ்சுட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றலாம். ஞாயிற்றுக்கிழமையில் திருநள்ளாறு போகிறது, பொதுவாக சனிக்கிழமை போகணுன்னு வாங்க. ஆனால் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்யும்போது ஞாயிறு இரவு திருநள்ளாறு போய் தங்கிட்டு சனி இரவு போய் திருநள்ளாறு தங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் அங்கே தலை முழிவிட்டு வாங்க. 2.5 வருட காலத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் சனீஸ்வர பகவானால் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு செய்கிறது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது, ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு சூரியனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு அதன் பிறகு சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு விநாயகர்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய கிரெடிட் சனீஸ்வரன் கொடுத்தே தீர்வார். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு குறைஞ்சது 9 வாரம் செய்யணும். அது ஒரு 5 வாரத்துக்கு அப்புறம் உங்களுடைய வேண்டுதல் நடத்தி கொடுப்பார். மேலும் உங்களுடைய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. வருமானம் சார்ந்த விஷயத்தை அவர் பார்வையிடுறதுனால
உங்களுக்கு வர வேண்டிய கிரெடிட் எல்லாமே வந்து கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கும். அதாவது என்னன்னாக்கா உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து தற்போதைக்கு தாமதமாக கிடைக்கும். நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்தாக்கா நிறைய பணம் போய் லாக் ஆகிருக்கும். இதெல்லாம் வந்து கிடைக்காததுக்கு வந்து சனியினுடைய பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல விழறதுனால லாபகரமான விஷயத்தில் நிறைய தடைகள் இருக்கும். மகிழ்ச்சி வந்து ஏதாவது ஒரு சில விஷயத்துக்காக மகிழ்ச்சிகரமாக நீங்கள் சந்தோஷமாக போகணும்னு நினைக்கும் போது சிறு சிறு குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுவார். இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுக்கு நீங்கள் சனிக்கிழமை இல்லை வந்து விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லது. நான் ஞாயிற்றுக்கிழமை சொன்னது உங்களுடைய மேல் அதிகாரிகள் அரசியல் அமைப்பில் உயர்ந்து போகணும் அந்த மாதிரி விஷயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போங்க. மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை போட்டு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இன்கம் ஏதாவது பணம் லாக் ஆகிருக்கு, பணம் வந்து உங்களுக்கு ஏதாவது போயிட்டு லாக் ஆகி அது வராமல் இருக்குது, இல்லை வந்து நான் யாருக்கிட்டே காசு கொடுத்துட்டா திரும்பி தரமாட்டுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் சனிக்கிழமை இல்லை வந்து வெள்ளிக்கிழமையில் போயிட்டு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு வர வேண்டியது வரும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராகு பகவான் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்கார் இந்த வருடம் முழுவதும். அதனால் வந்து பெரிய பாதிப்பு இருக்காது. கல்விக்காக வெளிநாடு போகிறது, வீடு மனை வாகனங்கள் வாங்கணுன்னாக்கா கொஞ்சம் சொகுசு இது மாதிரி வந்து பெரிய ரகங்கள் வாங்குறது, அது வந்து ஆசைக்கு மீறி வாங்காமல் இருந்தீங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். வெளிநாடு போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னாக்கா காஸ்மெட்டிக் ஐட்டம் இல்லை வந்து ராகு காரகத்துவம் தொடர்புடைய வேலைகளை வந்து நீங்கள் செஞ்சீங்கனாலும் பாசிட்டிவாக கொடுக்கும். அடுத்தது வந்து கேது பகவான் வந்து 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார், தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ஓரளவுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் வந்து சின்ன சின்ன ஒரு தடைகள் கொடுக்கும். ஆனால் அதனால் வந்து பெரிய இது இருக்காது. புதிய தொழில் செய்கிறவங்க, தொழிலால் வந்து நிறைய லாபம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் காலாஸ்ட்ரி போயிட்டு ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வேற்றுமொழி நபர்கள் மூலம் சிறு சிறு கிரெடிட் கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். யாராவது வேற்று மத நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட வந்து கருத்து வேறுபாடு வச்சுக்காதீங்க, பிரச்சனையை வச்சுக்காதீங்க. இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும், தகுநிலை உயர ஆரம்பிக்கும். நன்றிங்க. மீண்டும் வந்து வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். சிவாய நமः.